என் நிலமையை பார்த்தீங்களா? நேற்று நைட்டு 8 மணிக்கு லோடு கொட்டினேங்க. கொட்டியிருக்கேன் பாருங்க. நெய்வேலி சாம்பல், நெய்வேலியில் லோடு ஏற்றி நாகப்பட்டினம் பைபாஸ் இங்கே கொண்டாந்து கொட்டினேன். இருக்கு பாருங்க, அதுதான் கம்பெனி. அந்த வேமனில் இடம் வச்சேன். அந்த லாரி நிற்குதுல்ல, அந்த வேமனில் இடம் வச்சு லோடு எங்கே கொட்டணும்னு கேட்டேன். ஆப்போசிட்டில் கொட்டணுன்னாங்க. இங்கே வந்து பார்த்தேன், நிறைய முட்டை லோடு கொட்டியிருந்தது. சரி, எதிர்க்க தானே நானும் தூக்கி கொட்டிட்டேன். கொட்டினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சூப்பர்வைசர் இருந்தால் தான் கொட்டணும், நீ ஏன் சூப்பர்வைசர் இல்லாமல் கொட்டின அப்படின்னு ஒரே ஒரு கையெழுத்து போடலைங்க. நேற்று நைட்டு 8 மணிக்கு லோடை கொட்டிட்டு இதை விடிஞ்சு போச்சு. நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணி பகல் 11 மணி இன்ஜினியர் வந்தார். சார், நான் புதுசு, தெரியாமல் கொட்டிட்டேன், ஒரு கையெழுத்து போடுங்கன்னா போடலை. புதுசாக வந்த டிரைவரு இன்ஜினியர் சைட்டில் இருந்தால் தான் லோடு கொட்டணும்னு சொல்லியிருந்தா நான் கொட்டியிருக்க மாட்டேன். கம்பெனி தான் இருக்குது, வேமெண்ட் அங்கே இருக்குது, அங்கே எடை போட்டுட்டு இங்கே கொண்டாந்து கொட்டுறேன். கொட்டுறதையும் இன்ஜினியர் பார்க்குறாரு. அப்படி இருந்தும் கையெழுத்து போடல. நாங்கள்லாம் டிரைவருங்க. நேற்று நைட்டு 8 மணிக்கு லோடை கொட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து காலையில் இன்னும் சாப்பிடல. பில்லில் கையெழுத்து போடுவேன்னு கேட்குறேன். உங்கள் ஓனரை பேச சொல்லு, மேனேஜரை பேச சொல்லுன்னு அவங்களுக்குள்ளே உள்ள காம்படிஷனில் எங்களை சாவடிக்கிறீங்க. எங்கள் பாவம் உங்களை சும்மா விடுன்னு நினைக்கிறீங்களா? டிரைவர் பாவத்தை வாங்கிக்காதீங்க.